இவங்களுடைய வித்தியாசமான சிந்தனையே சில பேருக்கு புரியாம போறதுனால அந்த உறவுகள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு கட்டத்தில் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போகும் பொழுது மட்டும்தான் கும்பராசிக்காரர்கள் படிக்கும் இடத்திலும் வாழ்க்கையிலும் தொழிலிலும் கும்பம் என்பது எப்பொழுதுமே கூட்டத்தோடு போகாது, ஒரு கூட்டத்தை உருவாக்குங்கிறதா. உன் கூடையே பயணித்து உன் சாப்பாடையே சாப்பிட்டு உன்னாலேயே சகல வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டு உன்னையே குற்றவாளியாக மாற்றக்கூடிய ஒரு உறவுதான். எந்த இடத்தில் கும்பராசிக்காரர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று வாய்ப்பை தேடிக்கொண்டே இவர்களோடு பயணிக்கவர்கள் தான் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில நச்சு உறவுல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல எப்படி சிக்கிறாங்க, இதனால என்ன பாதிப்புகளை சந்திக்கிறாங்க, இது வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஜோதிட ரீதியா தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கும்பராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஒரு நச்சு உறவு வருது அப்படின்னா எந்த சூழல்ல ஏற்படுது, என்னென்ன பாதிப்புகளை இவங்க சந்திக்கிறாங்க? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க ராசியாதிபதி சனி பகவானா வந்துறார். புத்திக்கு காரகன் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புத பகவானா வர்றார். வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான யோசனைகள், சிந்தனை புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்த பாதைக்கு சொந்தக்காரர்கள். பொதுவாக ஒரு கூட்டத்தோட போகிறத விட ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடியவர்கள், புதிய பாதையை புதிய கூட்டத்தை உருவாக்க தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான யோசனை, ஆழமான பார்வை, தொலைநோக்கு பார்வை, புரட்சியான சிந்தனை, இதெல்லாமே சில பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஆனாலும் கூட இவங்களோட நெருங்கி பழகும் பொழுது, இவங்களுடைய யோசனைகளை புரிந்து கொள்ளும் பொழுது, இவங்களுடைய ஆழமான விசித்திரமான வித்தியாசமான சிந்தனைகளை புரிந்து கொள்ளும் பொழுது அதுவுமே ஒரு விசித்திரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்கள். இவங்களுடைய வித்தியாசமான சிந்தனையே சில பேருக்கு புரியாம போறதுனால அந்த உறவுகள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு கட்டத்துல எதிரியாக எதிர்ப்பாக உருவாகிடுறாங்க. அவங்கள ஆரம்ப கட்டங்கள்ல இவங்க ரொம்ப க்ளோஸா நினைச்சு பழகி, அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு உறவு அப்படிங்கிறது நம்ம சகஜமா அன்பு காட்டி பழகிறது தான். அல்லது சில சந்தர்ப்ப வசத்தால ஒரு இடத்துல பயணப்படுறோம், பேசுறோம், வளர்கிறோம், நட்பாக இருக்கிறோம். ஆனால் அதே உறவே நமக்கு எதிராக திரும்பும் பொழுது, எதிரி அப்படிங்கிறத தாண்டி அந்த உறவு கூடவே இருந்து கொண்டு நம்மளை நச்சரிக்கும் பொழுது, தொல்லைப்படுத்தும் பொழுது, அந்த உறவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் நாம் சிக்கும் பொழுது தான் அதை நச்சு உறவுன்னு சொல்கிறோம். ஜோதிடப்படி அந்த ராசியாதிபதி சனி பகவான் பாவ கிரகங்களுடைய தொடர்பு வைக்கும் பொழுது, உதாரணத்துக்கு ராகு கேதுவினுடைய தொடர்பு மட்டும் கிடையாது, கும்பராசிக்காரர்களுக்கு அந்த சனி பகவான் சந்திரனுடைய தொடர்புல இருக்கும் பொழுது, ராசி மேலதான் சந்திரன் இருப்பார், சனியும் அதே இடத்துல இருந்து தொடர்பு படுத்தும் பொழுது, ராசியாதிபதி சனி பகவான் செவ்வாயினுடைய தொடர்புகளிலே இருக்கும் பொழுது, அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி காலங்களில் அவங்க படிக்க போற இடத்துல, சகோதர பந்தத்துல, வீடு வாசல் கட்டும் பொழுது அக்கம் பக்கத்தினர்னால, அது கூட சில பிரச்சனைகள் வந்து போயிடும். ஆனா அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு புத்திர பேரு, ஒரு திருமண வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய உறவுகள், கணவன் சார்ந்த உறவுகள், மனைவி சார்ந்த உறவுகள், இது எல்லாமே ஒரு நச்சு உறவாக சில அம்சங்கள்ல அமைஞ்சு போயிடுது. அப்பதான் கும்பராசிக்காரர்கள் என்னடா அது, ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்ப கட்ட வாழ்க்கை என்பது சோதனை களமாக இருக்கும். இளம் வயதுல அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் ராகு பகவான் 4 பாதமும் சதயத்தினுடைய அம்சம் அங்கே இருக்கிறார். அவ்வளவு சீக்கிரம் இந்த ராசிக்காரர்கள் இளம் வயதுல பெருசா வரமாட்டாங்க. ஆனா பிற்பகுதி பெருசாக வரும் பொழுது இவர்களை யாரும் பாராட்ட மாட்டார்கள். கும்பம்னாலே ஒரு மரியாதை, லாபகரமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவர்கள் உழைப்பை கொடுத்து அந்த லாபத்தை அனுபவிக்கும் பொழுது, அதை பிறர் பயன்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் இவங்களுக்கு அந்த உறவு நச்சு உறவா தெரியும். நச்சு உறவுன்னு ஆரம்பத்திலேயே தெரியாமல் போவதுதான் கும்பத்துக்கு இறைவன் எழுதிய அந்த விதின்னு சொல்றான். நவகிரகங்கள் படுத்தும் பாடுன்னு சொல்றான். இது எல்லா சந்தர்ப்பங்களையும் கும்பராசிக்காரர்களுக்கு அமையுமான்னு கேட்டா, எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் அமையுமான்னு கேட்டா கிடையாது. லக்னம் லக்னாதிபதி கெட்டு போகும் பொழுது மட்டும்தான் கும்பராசிக்காரர்கள் படிக்கும் இடத்திலும் வாழ்க்கையிலும் தொழிலிலும் நச்சு உறவில் சிக்கி தவிப்பார்கள். கும்பராசிக்காரர்கள் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல எப்படி சார் சிக்கிறாங்க? அதாவதுங்க, முதல்ல இவங்கள்ட்ட பழகும் பொழுது ரொம்ப எளிமையா பழகுவாங்க, அப்புறம் அன்னெசரியா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணுவாங்க. கும்பராசிக்காரர்கள் வித்தியாசமான உணர்ச்சி பூர்வமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள், மாற்று யோசனைகளுக்கு, புரட்சி சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நம்ம சொல்றோம். இதை ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிந்தனையே டம்மி பண்ணிடுவாங்க.
கும்பராசிக்காரர்களை சைலண்ட் பீப்புளாக மாற்றி விடுவார்கள். இவர்களுடைய அமைதியை சீர்குலைச்சிருவாங்க. அந்த உறவு என்பது இவர்களை செயலற்ற, செயலாக்கத்திற்கு தகுதி இல்லாத ஆட்களாக உணர வைத்து விடுவார்கள். அந்த நச்சு உறவு என்பது கூடவே இருக்கும், ஒன்னா இருக்கும், ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா உன்னால முடியாதுன்னு சொல்லும். உன் சாப்பாட்டை சாப்பிடும், ஆனா நீ கொடுக்கலன்னு சொல்லும். உன்னுடைய காசுல வசதி வாய்ப்புகளை அனுபவித்துக் கொள்ளும், ஆனால் உன்னால் தான் நான் கெட்டேன்னு சொல்லும். உன் கூடையே பயணித்து உன் சாப்பாடையே சாப்பிட்டு உன்னாலேயே சகல வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டு உன்னையே குற்றவாளியாக மாற்றக்கூடிய ஒரு உறவு தான் கும்பராசிக்காரர்களுக்கு நச்சு உறவுன்னு சொல்லுவாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மனோகாரகன் புதன் பகவான் சூரியனுடைய இணைந்து பயணிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த சூரியனை ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த நச்சு உறவுக்காரர்கள் எப்படா வாய்ப்பு கிடைக்கும், இவனை அவமானப்படுத்தலாம். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி அட்டமாதிபதியாக வர்றதுனால எந்த இடத்தில் கும்பராசிக்காரர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று வாய்ப்பை தேடிக்கொண்டே இவர்களோடு பயணிக்கவர்கள் தான் கும்பராசிக்காரர்களுக்கு நச்சு உறவுன்னு நாங்கள் சொல்றோம். 9 பாக்யாதிபதி சுக்கிர பகவானே இவர்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து உச்சம், அட்டமஸ்தானத்துல நீச்சம். அப்போ ஒரு நல்ல மன வாழ்க்கையை தேர்வு பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நச்சு உறவுக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டு, இவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து ஆதங்கப்பட்டு, இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் பட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டார்ச்சர் தான் கும்பராசிக்காரர்களுக்கு நச்சு உறவுன்னு சொல்றோம். கும்பராசிக்கு 10 தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய், அவரே 3 முயற்சி ஸ்தானாதிபதி வர்றார். இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி, தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி, வாழ்க்கைக்காக எடுக்கக்கூடிய முயற்சி, குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்தவங்க கண்ணுக்கு பொறுக்கிறது இல்லை. அந்த இடத்துல இவர்களை நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டம்மிப்படுத்தும் போது மட்டும்தான் கும்பராசிக்காரர்களை நீங்கள் நச்சு உறவில் சிக்கிக்கிறீங்கன்னு சொல்றோம். ஆக கும்பராசிக்காரர்கள் எல்லா உறவுகளையும் விட்டு, எல்லா நச்சு உறவுகளையும் விட்டு வெளியில வரணும்னு சில நேரங்களில் நினைத்தாலும் கூட கூடவே இருக்கிறவர்களை நீங்கள் நச்சு உறவுனே தெரியாமல் பழகுவதனால ஆனாலும் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்துகிட்டே இருப்பீங்க. அப்பொழுதுதான் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் அந்த இடத்துல பலவீனப்படும். நீங்கள் அமைதியாவீங்க, நீங்க அடுத்த செயலற்றதாக போவீங்க, புதிய சிந்தனை உங்க மனசுக்குள்ள வராததா போவீங்க, வேலை இழப்புகளை சந்திப்பீங்க. எதிர்காலத்தை பற்றிய யோசனையே இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் தடுமாறி கொண்டிருப்பீர்கள். அந்த சூழ்நிலையில ஒருத்தர் உருவாக்குனாங்கன்னா, ஒரு குரூப்பே உருவாக்குச்சுன்னா, ஒரு கூட்டமே உருவாக்குச்சுன்னா, அந்த உறவுகள் எல்லாம் கும்பத்திற்கு நச்சு உறவுன்னு சொல்றோம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நச்சு உறவு அப்படிங்கிறது வெளியில இல்ல, குடும்பத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இவங்க என்ன பண்ணணும் சார்? கும்பராசிக்காரர்கள் வெளியில வருவதற்கு முன்னாடி ஒரு நச்சு உறவு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எல்லோரையும் நீங்க ஈக்குவலா பார்த்தீங்கல்ல, அந்த உறவு தானே உங்களுக்கு இன்னைக்கு எதிராக திரும்பிச்சு. நீங்க உயர்வான ஒரு இடத்துல நினைச்சீங்க, ஆனா உங்களை இன்னைக்கு தாழ்வான இடத்துல அவங்க வச்சுட்டாங்க. அதற்கு வாய்ப்பு கொடுத்தது நீங்க தான். அதை கும்பராசிக்காரர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்பிக்கைங்கிறது நல்லது தான், ஆனால் கண்மூடித்தனமா ஒருத்தரை நம்பலாமா அப்படிங்கிறதான் கும்பம் புரிஞ்சுக்கணும். கண்மூடித்தனமாக ஒருவரை நம்பியதால் தன்னுடைய சுயத்தை கும்பம் இழந்தது, தன்னுடைய தனித்திறமையை கும்பம் இழந்தது, தன்னுடைய சுய சிந்தனையை கும்பம் இழந்தது. புதிதான எப்பொழுதுமே மாறுபட்ட ஒரு கூட்டத்தையே வழிநடத்தக்கூடிய தன்மை கொண்ட கும்பம் தன்னை வழிநடத்த ஆள் இல்லாமல் சிதைந்தது அப்படின்னு சொன்னா அது நச்சு உறவுனாலதான். அந்த நச்சு உறவுல இருந்து நீங்க வெளியில வருவது சில தசாபுத்திகள்ல வந்துட்டாலும் கூட சில இதர அம்சங்கள் உங்கள் நட்சத்திராதிபதி நல்ல அமைப்புகளில் இருக்கும் பொழுது, சரியான இறை வழிபாடுகளை நீங்கள் தேர்வு பண்ணும்போது நீங்க நச்சு உறவு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தில் இருந்து மன அமைதி பெறலாம், புதிய சிந்தனைகளை உருவாக்கலாம், புதிய பாதையை தேர்வு செய்யலாம், அந்த பாதையில் எல்லோரையும் பயணிக்க வைக்கலாம். கும்பம் என்பது எப்பொழுதுமே கூட்டத்தோடு போகாது, ஒரு கூட்டத்தை உருவாக்குங்கிறதா கும்பத்தோட பெருமை. அதை ஒருத்தர் உங்களை செயல்பட விடாம பண்றாங்கன்னாலே நீங்க நச்சு உறவுல சிக்கி தவிக்கிறீங்கன்னு அர்த்தம். உன்னால முடியாது, நீ செய்ய மாட்ட, உன்னால வழி நடத்த முடியாது, நீ உருவாக்க மாட்ட அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா நீங்க நச்சு உறவுல சிக்கி தவிக்கிறீங்கன்னு அர்த்தம். உன்னால முடியும், நீ உருவாக்குவ, நீ வழி நடத்துவன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க நச்சு உறவு இல்லைன்னு அர்த்தம். அதை கும்பராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே நச்சு உறவில் இருந்து கும்பராசிக்காரர்கள் வெளியில வர முடியும். கும்பராசிக்காரர்கள் இவங்க மனசுல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இந்த நச்சு உறவுல இருந்து வெளியில வர்றதுக்கு தெய்வம் துணை நிற்குமா? எந்த தெய்வம் நிற்கும் சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி சனி பகவானை அம்சமாக பெற்றவர்கள். அந்த ருத்ரன் சிவபெருமானுடைய அம்சம் பெற்ற கால பைரவரை கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் கெட்டியாக பிடித்து கொள்ளும் பொழுது அந்த நச்சு உறவை விட்டு இவங்க வெளியில் வரலாம்.
அவருக்கு அரளிப்பூ மாலை சாட்சி வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமி காலங்களிலே கும்பராசிக்காரர்கள் சென்று வரும் பொழுது, அது எல்லாருக்கும் பொதுவான பரிகாரங்கிறது சொல்ல முடியாது. லக்னம் இதர அம்சங்களை பொறுத்து மாறும். இருந்தாலும் கும்பத்திற்கு நச்சு உறவு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்திலிருந்து வெளியில் வருவதற்கு கால பைரவரை இவர்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் தெய்வத்திட்ட போகிறதுக்கு முன்னாடி கும்பராசிக்காரர்கள் உன்னை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கணும். உன்னுடைய சுயத்தை இழந்து, தனித்தன்மையை இழந்து, புத்திசாலித்தனத்தை இழந்து, உங்களுடைய அடுத்த கட்ட இலக்குகளை நீங்கள் இழந்து ஒரு கூட்டத்தையே நடத்தக்கூடிய தன்மை இருந்தும் இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சு வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, புரிஞ்சுக்காத உங்களை, மதிக்காத உங்களை, கண்மூடித்தனமாக நம்பினதை உன் மனசே வேணான்னு சொல்லுச்சு, ஆனா நீ அதை கேட்கல அப்படிங்கிறத கும்பராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே காலபைரவரும் இவர்களுக்கு துணை நிற்பார். கும்பத்துக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, உங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றணும்னு சொன்னா, உங்களை புரிந்து கொள்ளாத எந்த இடத்திலும் நீங்கள் தங்கவே கூடாது. அதை கும்பராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நச்சு உறவை விட்டு சூப்பராக வெளியில் வரலாம். கும்பராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில நச்சு உறவு எந்த சூழல்ல ஏற்படுது, என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறாங்க, இவங்க மனசுல இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தன் மனசை எப்படி தயார்படுத்திக்கணும், எந்த தெய்வம் துணை நிற்கும், அதற்கான வழிபாடுகள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, கும்பராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த நச்சு உறவுனால எப்படிலாம் பாதிக்கப்படுறீங்க, எந்த சூழல்ல இந்த நச்சு உறவு ஏற்படுது, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது மாதிரியான வீடியோஸ் ஜோதிட ரீதியா நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.